நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் BSNL ஊழியர்களின் 6வது மாநில மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக வயநாடு வெள்ளத்தில் மீட்பு பணிகளில் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் பல உயிர்களை காப்பாற்றிய செவிலிய பெண்மணி சபினாக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு. ஓடும் ஆற்று தண்ணீர் மீது கயிறை பிடித்து தொங்கிக் கொண்டு திரும்பி பார்த்தால் பெண் என்று தடுத்து விடுவார்கள் என்று திரும்பி பார்க்காமல் சென்றதாக சபீனா உருக்கம். கொண்டு சென்ற உணவை அங்கு பசியில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்துதான் பசியை போக்கியதாகவும், மண்ணில் விழுந்த வாழைப்பழத்தை எடுத்து தானும் கேரளா மருத்துவரும் சாப்பிட்டதாக இதுவரை வெளியிடாத நெஞ்சை நெகிழச் செய்யும் பேச்சு. கேரளா வயநாட்டில் கடந்த ஜூலை 29ஆம் தேதி நள்ளிரவில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 430க்கும் மேற்பட்டவர்கள் ஆற்றில் அடித்துச் சென்று உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போய் உள்ளனர். மேலும் அங்கிருந்த வீடுகள் தரைமட்டமாகின. அங்கு நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கூடலூரைச் சேர்ந்த 3 செவிலியர்களை வயநாட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அங்குள்ள பாலம் தண்ணீரில் அடித்து சென்றதால் மறுகரையில் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆற்றின் மேல் கயிற்றில் தொங்கிக் கொண்டு தைரியமாக மறுகரைக்கு சென்று அங்கு தவித்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றினார். இந்த வீரதீர செயலுக்கு அவருக்கு நாடு முழுவதிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்தன. தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் சென்னையில் குடியரசு தினத்தன்று அவரை பாராட்டி கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவித்தார். மேலும் ஏராளமான அமைப்புகள் அவரை பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் BSNL மணமகிழ் மன்றம் சார்பில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் 6வது மாவட்ட மாநாடு மற்றும் குடும்ப விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வயநாடு பெருவெள்ளத்தில் பல உயிர்களை காப்பாற்றிய செவிலியர் சபீனாவிற்கு பாராட்டுகள் தெரிவித்து பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். அதுல கம்பி கட்டி அதுல ஒரு ரோலர்ல பிடித்து தூக்கிக் கொண்டு மருந்து பெட்டியும் பாதுகாத்துக் கொண்டு இங்கிருந்து அங்கு கடக்க வேண்டும். நான் ரெடின்னு சொல்றாங்க. நான் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன், எவ்வளவு மனோதைரியம் இருந்திருக்க வேண்டும். அதை விட மனோதைரியத்தை விட அது இருக்குது, அது இல்லை நான் சொல்லல. அதை விட அவங்க மனசுல ஐயோ அந்த பக்கம் நோயாளிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் போனால் அவர்கள் உயிரை காப்பாற்ற முடியும் என்ற மனித நேயம்தான் அவர்கள். அதனாலயும் என்னமோ தெரியல, எப்ப போன் வந்தாலும் ஓடி ஓடி பழகினால என்னன்னு தெரியல, வயநாட்டுல இருந்தும் போன் வந்துச்சு, போயிட்டோம். அன்னைக்கும் இப்படியேதான் போன் வந்துச்சு, உடனே வாங்க இங்க. அப்ப வீட்டுல சொல்லணும் இவ்வளவு பிரச்சனை, ஐயோ அங்க போனது இதை ரிட்டர்ன் வரணும் எதுவுமே இல்லை. போகணும், அங்க முடியலையா அப்ப நாங்க போனோம். போனதுமே என்ன சொன்னாங்கன்னா, திரும்பவும் நிலச்சரிவு வருது, பாறையெல்லாம் உருண்டு வர சவுண்ட் இருக்குது, எல்லாரும் ஓடுங்க, இணைக்க கூடாது சொல்லிட்டாங்க. அப்ப எங்க டீம் மட்டும்தான் ஓடலை. நம்ம வந்தது எதுக்கு, பேஷண்ட்ஸை பார்க்க தானே, நம்ம எதுக்கு ஓடணும்னு சொல்லிதான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படித்தான் போறது. போகிறதுக்கு ரொம்ப நேரம் விட ஒரு அரவராச்சு, அதுல ஒரு போராட்டம். நீங்க போகக்கூடாது, நாங்க பெல்ட் போட்டாலும் எங்களுக்கு டவுட்டு, உங்களை எந்த நம்பிக்கையில நாங்க அனுப்புறதுனால சொன்னாங்க. ஏன்னா இங்கிட்டு பார்க்கும்போது தெரியறதுனால இல்லை பரவாயில்ல நான் போறேன், நானே சொல்லும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ரெயின் கோட் இப்படி தலையில போட்டிருந்தோம். அந்த ஆத்துக்கு இந்த சைடு அந்த தண்ணியில ரெடியா நிற்கும் போது திரும்பி பார்த்தா எங்க என்ன பிடிச்சி வச்சிருவாங்களோ பயந்து திரும்பாமையே நின்றுட்டு அந்த சைடே பார்த்துட்டு இப்படி திரும்பினா பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டு, ஏன்னா நிறைய ரெஸ்கியூ இருக்காங்க இல்லையா, அதுல கொஞ்சம் பேர் தான் நான் பொண்ணு போறேன் ரெடின்னு நினைச்சிருக்காங்க. புதுசா வந்து பின்னாடி நிக்கிறவங்களுக்கு நான் தெரியாம திரும்பினாலும் அதன்னு லேடி கூப்பிடுங்க அவங்களே அப்படி சொல்லிடுறாங்க. அதனால திரும்பாமையே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க எதுக்கும் உங்க ப்ரேயர் நம்மளதுல இருக்கிற ப்ரேயர் சொல்லிட்டு நீங்க எப்படி நீங்க சாகதா போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்படிதான் அந்த சைடு போனது. அந்த சைடு போனப்பதான் எங்களுக்கு நிக்கவே இடம் இல்லை, ஃபுல்லா டெட் பாடிஸ். அதை தாண்டி அவங்கள மிதிச்சு அப்படிதான் அங்க அந்த மரக்கட்டையில உட்கார்ந்தவங்களுக்கு முதலுதவி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா என்னாச்சுன்னா, மத்தியானத்துக்கு மேல ஒரு டாக்டர் வந்தாங்க. இப்போ நம்ம வந்து நாங்க நர்ஸ் டாக்டர்ஸ் எங்களுக்கு மேல உள்ளவங்களா தானே பார்ப்போம், எங்க போனாலும் அப்படித்தானே. அப்போ எங்களுக்கு மத்தியானம் ஈவினிங் ஆனதுமே பசிக்குது. அதுக்கு முன்னாடி அங்க அந்த டீ தோட்டத்துல நிக்கிற 300 பேர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஓடி ஓடி கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ கடைசியில எங்களுக்கும் சாப்பாடும் கிடைக்கல, தண்ணி கூட கிடைக்கல. அப்ப என்னாச்சு, ஒரே ஒரு வாழைப்பழம், அதெல்லாம் நான் எதுலையுமே சொல்லலை, இங்கே குடும்ப விழாங்கிறதுனால என்னோட ஃபேமிலி மாதிரி கொஞ்சம் அப்படி தெரியுது எனக்கு, அதனால ஓப்பனா சொல்றேன். இந்த விஷயம் நான் எங்கேயும் சொல்ல, ஒரே ஒரு பழம் கிடைச்சிச்சு எனக்கு, ஒரு பெரிய நேந்திர பழம்.
அப்போ நான் வந்து அதை வந்து இப்படி தோடு தான் உரிச்சேன். அப்போ இந்த டாக்டர் அந்த மண்ணு தானே எங்க கையெல்லாம், அந்த டாக்டர் அந்த பழத்தை இப்படி பிச்சுட்டாங்க. அப்போ நான் அந்த பழத்துல இருக்க மண்ணையும் பார்க்குறேன், அவங்களையும் பார்க்குறேன். அப்போ வேணும்னா சாப்பிடு, இல்லாட்டி அதையும் பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணோட அந்த டாக்டர் சாப்பிட்டாங்க. நான் மீதி இருக்கிறத சாப்பிட்டேன். அதை இன்னும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த டாக்டர் இப்பவும் கூப்பிட்டு பேசுவாங்க, லேடி டாக்டர் தான், கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. இப்போ எதுக்கு அதை சொல்றேன்னா, எங்களுக்கு அது கூட தெரியல பாருங்க. சாயந்தரம் 7 மணிக்கு தான் அந்த பழம் அதாவது கிடைக்குது. அப்படி அது முடியும் பேஷண்ட் தான் ஓடிட்டு இருந்தோம். இது இத்தனையும் நான் இவ்வளோ நேரம் சொல்றேன்னா, மனித நேயங்கிறது எனக்கு அந்த 3 வருஷமா நோயாளிகளை பார்த்தப்போ, அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல செஞ்சப்போ கிடைக்காத ஒரு இது மனித அந்த இப்படி திரும்பினா பொண்ணு தெரிஞ்சுட்டு, ஏன்னா நிறைய ரெஸ்கியூ இருக்காங்க இல்லையா, அதுல கொஞ்சம் பேர் தான் நான் பொண்ணு போறேன் ரெடின்னு நினைச்சிருக்காங்க. புதுசா வந்து பின்னாடி நிக்கிறவங்களுக்கு நான் தெரியாம திரும்பினாலும் அதாவது லேடி கூப்பிடுங்க அவங்களே அப்படி சொல்லிடுறாங்க. அதனால திரும்பாமே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க எதுக்கும் உங்க ப்ரேயர் நம்மளதுல இருக்கிற ப்ரேயரை சொல்லிட்டு நீங்க எப்படி நீங்க சாகதா போறீங்க அப்படி சொன்னாங்க. அப்ப நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்படிதான் அந்த சைடு போனது. அந்த சைடு போனப்பதான் எங்களுக்கு நிக்கவே இடம் இல்லை, ஃபுல்லா டெட் பாடிஸ். அதை தாண்டி அவங்கள மிதிச்சு அப்படிதான் அங்க அந்த மரக்கண்டையில உட்கார்ந்தவங்களுக்கு முதலுதவி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா என்னாச்சுன்னா, மத்தியானத்துக்கு மேல ஒரு டாக்டர் வந்தாங்க. இப்போ நம்ம வந்து நாங்க நர்ஸ் டாக்டர்ஸ் எங்களுக்கு மேல உள்ளவங்களா தானே பார்ப்போம், எங்க போனாலும் அப்படித்தானே. அப்போ எங்களுக்கு மத்தியானம் ஈவினிங் ஆனதுமே பசிக்குது. அதுக்கு முன்னாடி அங்க அந்த டீ தோட்டத்துல நிக்கிற 300 பேர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஓடி கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ கடைசியில எங்களுக்கும் சாப்பாடும் கிடைக்கல, தண்ணி கூட கிடைக்கல. அப்ப என்னாச்சு, ஒரே ஒரு வாழைப்பழம், அதெல்லாம் நான் எதுலையுமே சொல்லல, இங்க குடும்ப விலங்குகளும் என்னோட ஃபேமிலி மாதிரி கொஞ்சம் அப்படி தெரியுது எனக்கு, அதனால ஓப்பனா சொல்றேன். இந்த விஷயம் நான் எங்கேயும் சொல்ல. ஒரே ஒரு பழம் கிடைச்சிச்சு எனக்கு, ஒரு பெரிய நேந்திர பழம். அப்போ நான் வந்து அதை வந்து இப்படி தோடு தான் உரிச்சேன். அப்போ இந்த டாக்டர் அந்த மண்ணு தானே எங்க கையெல்லாம், அந்த டாக்டர் அந்த பழத்தை இப்படி பிச்சுட்டாங்க. அப்போ நான் அந்த பழத்துல இருக்க மண்ணையும் பார்க்குறேன், அவங்களையும் பார்க்குறேன். அப்போ வேணும்னா சாப்பிடு, இல்லாட்டி அதையும் பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணோட அந்த டாக்டர் சாப்பிட்டாங்க. நான் மீதி இருக்கிறத சாப்பிட்டேன். அதை இன்னும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த டாக்டர் இப்பவும் கூப்பிட்டு பேசுவாங்க, லேடி டாக்டர் தான், கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. இப்போ எதுக்கு அதை சொல்றேன்னா, எங்களுக்கு அது கூட தெரியல பாருங்க. சாயந்தரம் 7 மணிக்கு தான் அந்த பழம் அதாவது கிடைக்குது. அப்படி அது முடியும் பேஷண்ட் தான் ஓடிட்டு இருந்தோம். இது இத்தனையும் நான் இவ்வளோ நேரம் சொல்றேன்னா, மனித நேயங்கிறது எனக்கு அந்த 3 வருஷமா நோயாளிகளை பார்த்தப்போ, அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல செஞ்சப்போ கிடைக்காத ஒரு இது மனித அந்த